இயேசுவே ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்களை எல்லாம் பார்க்கிறாரு. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஒய்ந்து போனவர்களாக சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால். அல்லேலூயா. இயேசுநாதர் அப்படி பார்க்காரு ஜனங்கள் எல்லாம். இயேசுநாதர் பின்னால ஏகப்பட்ட கூட்டம் போகுது. அல்லேலூயா. எவ்வளவு கூட்டம் போகுது? ஏகப்பட்ட கூட்டம் போகுது. அல்லேலூயா. இந்த கூட்டம்லாம் எதுக்கு போகுது? அப்பம் தருவாரா, மீன் தருவாரா, ஏதாவது தருவாரான்னு போகுது. அல்லேலூயா. நமக்கு விளங்குபடி சொல்ல போனா திங்கிறதுக்காக போகுது. அல்லேலூயா. தீவனத்துக்காக போகுது. அல்லேலூயா. உணவையே பல பிரிவாக பிரிச்சிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவை திருடி தின்னா தீவனம், கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு தரான்னு வச்சுக்கிடுவோம், உணவு தராங்க, அதுக்கு பேர் விருந்து. உழைச்சி தின்னாதான் அதுக்கு பேர் உணவு. அல்லேலூயா. தின்னதுக்கு பேரு தீவனம், கூப்பிட்டு தருவதற்கு பேரு விருந்து. கேட்டு 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 தின்னா பிச்சை, உழைச்சி தின்னா பணம். சத்த மனுஷங்க பார்க்கலாம், நிறைய கூட்டம் எதுக்கு தான் போகுது? சாப்பாடுக்கு தான் போகுது. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் அவங்கள உழைக்காமையே சோத்தை கொடுத்து துணியை கொடுத்து உருப்படாமல் ஆக்கியாச்சு. அல்லேலூயா. நாம் அப்படி செய்யறதே இல்லை. ஒரு விஷயம் பார்க்கலாம், நீங்க எல்லாம் உழைச்சி சாப்பிடக்கூடிய, உணவு சாப்பிடக்கூடிய தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வசனங்களை ஆராயவும் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல இந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தம் வர சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். சிந்தனைகளை திருப்பும் முன்பதாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற ஒரே அர்த்தம் கொண்ட பலவிதமான வார்த்தைகள். அல்லேலூயா. தாவீதை குறித்து, அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது தினந்தோறும் நெருக்கங்கள் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. தாவீது நாள்தோறும் கண்ணீரின் பாதையிலே வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். தாவீது நாடோறும் திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பயம், எப்பவும் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளோடு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்த ஒரு மனிதன். தாவீது நித்தம் நித்தம் சஞ்சலத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. டெய்லி என்கிற ஒரு வார்த்தையில் இருந்து தினந்தோறும், நாள்தோறும், நாடோறும், நித்தம் நித்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேதனையான, நெருக்கங்கள் உள்ள, துக்கங்கள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, சஞ்சலம் நிறைந்த, திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தாவீது நித்தம் நித்தம் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றும்படியாக சில காரியங்களை அவன் செய்ததினாலே தினந்தோறும் அவன் பட்ட வேதனைகள் மாறியது, கண்ணீரின் வாழ்க்கை மாறியது, சஞ்சலங்கள் மாறியது, பயம் கலந்த திகில் நிறைந்த வாழ்க்கை என்ன செய்தது? மாறியது. அதற்கு தாவீது என்னெல்லாம் செய்தான் என்பதையும் தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாமோ தினந்தோறும், நாள்தோறும், நாடோறும், நித்த நித்தம் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் திகிலும் சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. அல்லேலூயா. ஏன் வெளியே வர முடியல?
2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வழி தெரியாமல் இருக்கணும், இன்னொன்று வழி தெரிஞ்ச பிறகும் கடைபிடிக்காமல் இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரியான டெய்லி போராடுகிற இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர முடியலன்னா 2 காரணம் தான். ஒன்று, வழி தெரியாத ஒரு மனிதனாக மனுஷியாக இருக்கணும். அல்லேலூயா. 2வது, வழி தெரிந்த பிறகும் அதில் இருந்து வெளியே வருவதற்கு மனமில்லாத ஒரு மனுஷியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2மே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை எப்பொழுதுமே வேதனையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே வச்சுருக்கோம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீங்கள்லாம் வழி தெரியாத ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. வாரந்தோறும் என்ன செய்கிறோம்? வழிகளை குறித்து போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். வாரந்தோறும் போதிக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறீர்கள், நலமோ செய்கிறீர்கள். அதற்கு பிறகும் நீங்கள் இந்த திகில் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து, துக்கம் நிறைந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர முடியல, உங்களால் முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கேட்டுக்கொண்ட போதனையின்படி, அந்த வழிகளின்படி உங்களை என்ன செய்ய முடியல? மாற்றிக்கொள்ள முடியல. வார்த்தைகளை கடைபிடிக்க முடியல, வார்த்தைகளை கை கொள்ள முடியல. அதனால் இந்த மோசமான ஒரு வட்டத்துக்குள்ளே நினைச்ச முடியல, வெளியே வர முடியல. வெளியே வர முடியாது. நீங்கள் ஏன் வெளியே வர முடியல அப்படின்னா, எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அப்பா காரணம், என் தாத்தா காரணம், எங்கள் பாட்டி காரணம், அவங்கெல்லாம் இறந்து எப்பவுமே போயாச்சு. அல்லேலூயா. இன்னும் சிலர், என் புருஷன்தான் காரணம், என் பொண்டாட்டி தான் காரணம், என் பிள்ளைகள் தான் காரணம். அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர், பக்கத்து வீட்டில் இருக்கவன் தான் காரணம். அல்லேலூயா. ஏற்ற வீட்டில் இருக்கவன் தான் காரணம். அல்லேலூயா. இன்னும் இதில் மேன்மையாக ஒரு சிலர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் எங்கள் பாஸ்டர் தான் காரணம். அல்லேலூயா. இந்த விசுவாசி தான் காரணம்னு நினச்சிவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் தான் காரணம், எனக்கு நான் தான் காரணம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சோதரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம சிக்கியிருந்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை தான் தினந்தோறும் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதை கடைபிடித்து என்ன செஞ்சிருங்க? வெளியே வந்து விடுங்கள், நடங்க. கர்த்தர் உங்கள் வழியை, உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல எதெல்லாம் குறித்து தியானம் பண்ணணும்? தினந்தோறும், நாள்தோறும், நாடோறும், நித்தம் நித்தம். அல்லேலூயா. இதையை சார்ந்து இன்னொரு வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்திலிருந்து அவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானம் பண்ணுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 88வது சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 88 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். துக்கத்தினாலே என் கண் தொய்ந்து போயிற்று, என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அல்லேலூயா. தாவீது எழுதுகிறார், அனுதினமும் துக்கத்தினாலே என் கண் தொய்ந்து போயிற்று, அதனால் நான் அனுதினமும் என் கையை விரித்து ஆண்டவரே உம்மை என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. அவன் தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார்? அனுதினமும் என் கண்கள் துக்கத்தினாலே தொய்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. தொய்ந்து போய்விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தொய்ந்து போய்விட்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. தொய்ந்து போய்விட்டது என்று சொன்னால் சோர்ந்து போய்விட்டான் என்று அர்த்தம். அல்லேலூயா. வேலை செஞ்சு என்ன செஞ்சிருவாங்க? சிலர் சோர்ந்து போயிடுவாங்க. கை காலெல்லாம் அசதியாக இருக்கும். அல்லேலூயா. கண்ணெல்லாம் சோர்ந்து போயிடும், உடம்பெல்லாம் ஒரே பலவீனமாயிரும். எப்போமடா என்ன செய்யலாம்? கட்டில் படுக்கலாம் அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ளாக, ஒரு தளர்ச்சிக்குள்ளாக மனிதன் தள்ளப்படுவது போல தாவீது நாள்தோறும், நாடோறும், தினமும், நித்தமும் பலவிதமான சோதனைகளோடு, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் மனம் சோர்ந்து போயிருக்குமா? போகாதாங்க, சோர்ந்து போயிருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நித்தம் துக்கத்தினாலும், சஞ்சலங்களினாலும், திகிலினாலும்,
கண்ணீரினுடைய வாழ்க்கையினாலும் வாழ்ந்து கொண்டிருந்தா அவங்க இறுதி என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும், தொய்ந்து போயிடும். அல்லேலூயா. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற பாரங்கள், கவலைகள், நம்ம விட்டு தீராத பல பிரச்சனைகள் நமக்குள்ளேயே தங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுது? சோர்ந்து போயிடுதுங்க. அல்லேலூயா. தொய்ந்து போய் விடுகிறது. டயர்டாக இருக்குது. நிறைய பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது, வெள்ளைக்காரன் பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சரீரத்தில் வரக்கூடிய டயர்டு. தாவீது சொல்லும்போது எதில் வரக்கூடிய டயர்டு? இருதயத்தில் வரக்கூடிய டயர்டு, மனசில் வரக்கூடிய சோர்வுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சோர்வு ஒரு மனிதனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கொண்டு போயிடும்? மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. பின்வாங்குகிற நிலைமைக்கு கொண்டு போய்விடும். என்ன செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்யாமல், தெரியாமல் பாதி, தெரிஞ்சு பாதி, ஏனோ தானம் என்று செய்கிற, பேசுகிற, நடக்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும்? போயிடும். அல்லேலூயா. தினமும் இந்த வேதனைன்னா ஒரு மனுஷன் என்னதாங்க செய்வான்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணி என்ன தான் கண்டோம்? வாழ்க்கை முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. எங்களுக்கு என்னத்தை கண்டோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் உயிரோடு இருப்பதே பெரிய கிருபை. அல்லேலூயா. அதுக்கே என்ன செய்யணும்? டெய்லி ஜெபம் பண்ணணும். ஞாபகம் வச்சுடுங்க. அல்லேலூயா. டெய்லி சாப்பிட்றோமே, சாப்பிடுவதற்கு பலன் தந்திருக்கிறாரு, சாப்பாட்டையும் தந்திருக்கிறாரு, அதுக்கு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இதெல்லாம் பெண்ணுக்கு தள்ளிட்டு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை மாத்திரம் முன்னால் நிறுத்தி ஆண்டவரை உங்கள் பின்னாடி நிறுத்தினீங்கன்னா இந்த சோர்வும் தொய்வும் என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்க, மாறாது. அல்லேலூயா. தாவீது அனுதினமும் சோர்ந்து போனான். அனுதினமும் அவனுடைய கண்கள் தொய்ந்து போனது. டெய்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் டெய்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு செஞ்சுட்டான். சொல்லுங்க, தொய்ந்து போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். அல்லேலூயா. நீங்களும் கூட டெய்லி ஜெபம் பண்ணலாம், டெய்லி பைபிள் வாசிக்கலாம், டெய்லி ஊழியம் பண்ணலாம், டெய்லி ஆண்டவருடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பல காரியங்களை வாஞ்சியோடு செய்யலாம். ஆனாலும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உற்சாகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாகவே இருக்கிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இதில் நீங்கள் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர், ஜெபம் பண்ணியே சோர்ந்து போயிட்டேன். டெய்லி துக்கத்தை என் வாழ்க்கையில் பார்த்து சோர்ந்து போயிட்டேன். கண்ணீர் வடிச்சே நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? தாவீதே டெய்லி சோர்ந்து போயிருக்கும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோமா? சோர்ந்து போவோம். நாம் மட்டுமா சோர்ந்து போவோம்? பைபிளில் எத்தனை தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க சோர்ந்து போவதற்கான காரணத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அல்லேலூயா. அதை ரைட்டாக தியானம் பண்ணிவிட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அல்லேலூயா. சோதரம் வாசிக்க பார்க்கலாம். வேதத்தில் தாவீது சோர்ந்து போனதற்கான ஒரு காரணத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 57:6 வாசிக்க பார்க்கலாம். என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போய்விட்டது. தாவீது சொல்கிறார், என் கால்களுக்கு அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையாங்க? நீங்கள் யாருக்கா கண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்கள் கண்ணி வச்சுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது சொல்கிறாரு, என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறான். கண்ணி எதுக்கு வைப்பான்? வலையில் விழ பண்ணுவதற்கு, பிடிச்சி இழுப்பதற்கு, பலவிதமான நெருக்கங்களுக்கு கொண்டு போவதற்கு சத்துரு என்ன செய்வான்? கண்ணியை வைப்பான். அல்லேலூயா. காலில் மட்டும்தான் என்ன செய்வான்? வைப்பான்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. காலில் வைப்பான், பல்லில் வைப்பான், கையில் வைப்பான், ஹார்ட்டில் வைப்பான், வயிற்றில் வைப்பான், மண்டையில் வைப்பான், முதுகில் வைப்பான். அவனுக்கு எங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் என்ன செய்வான்? கண்ணியை வச்சிருவான். அல்லேலூயா. அந்த கண்ணியை வச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்? ஏசப்பா ஸ்தோத்திரம்னு அப்படின்னு செஞ்சிடணும். மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. எதில் மனம் திரும்பணும்னு அடுத்தல சொல்கிறேன்னு. அப்போ தாவீதுக்கு காலில் டெய்லி கண்ணி வைக்கானா? அல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு நாள் தட்டி விடலாங்க, ஓயாமல் தட்டி விழுந்தோம்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள்.
டெய்லி சத்துருக்கள் என் காலுக்கு என்ன செய்கிறான்? கண்ணி வச்சுட்டே இருக்கான். எப்பண்டா இவன் சாவான், எப்போ இவனை கவுக்கலாம், எப்போ இவனை கொல்லலாம், எப்போ இவளை கொல்லலான்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு மனிதர்கள் கண்ணி வைப்பது போல் தாவீதுக்கு கண்ணி வச்சுட்டே இருந்திருக்கான். அல்லேலூயா. அதனால் ஆத்துமானி செஞ்சுட்டு சோர்ந்து போய்விட்டது, தொய்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. அடுத்தால ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களிலே கனமுள்ளவர்கள் பட்டினியினாலே தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டம் தாகத்தால் நாவு வறண்டு போகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் உள்ள ஜனங்களை, தேவ ஜனங்களை குறித்து ஏசாயா சொல்லுகிறார், டெய்லி என்னதுதான்? சிறை. டெய்லி பட்டினி. வெரி குட். டெய்லி தாகம். அல்லேலூயா. டெய்லி சிறை இருப்பு, டெய்லி பட்டினி, டெய்லி நான் வறண்டு தண்ணி கூட கிடைக்காத ஒரு தாகம். அல்லேலூயா. ஏன்? வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் யாரு? தேவ ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். எதனால சிறைப்பட்டு போறாங்க? எதனால பட்டினி கிடக்கிறாங்க? எதனால தாகத்தோட கிடக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு கிடையாது. அல்லேலூயா. மண்டையில சரக்கு கிடையாது. அல்லேலூயா. உங்களெல்லாம் சரக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க சம்மதிப்பீங்களா? இது ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய மனிதர்கள், ஊழியக்காரங்க, விசுவாசிகள் கூட சொல்லுகிறேன். நீங்கள்லாம் எம்ஏ, பிஏ, இன்ஜினியர், லாயர், பாருங்கள், பலவிதமான ஐபிஎஸ், ஐஏஎஸ் படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு பலவிதமான அறிவு இருக்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகுது. அல்லேலூயா. என்ன அறிவில்லை? தேவனை குறித்தும் தேவனுடைய வழிகளை குறித்து என்ன இல்லை? அறிவு இல்லை. இந்த பாதையில் போகாதப்பா, இந்த பாதையில் போகாதம்மன்னா நான் அந்த பாதையில் தான் செய்வேன், போவேன். அல்லேலூயா. இப்படி பேசாத, இப்படி சொல்லாத, இப்படி நடக்காதன்னா நான் இப்படி தானே செய்வேன், நடப்பேன் என்று சொல்லி தங்கள் சொந்த சுய அறிவை நம்பி, உலக அறிவை நம்பி சிலர் என்ன செய்வாங்க? தேவஜனங்கள் துணிஞ்சு தப்பான பாதையில் என்ன செய்வாங்க? போவாங்க, போய் மாட்டிக்கிடுவாங்க. அல்லேலூயா. மாட்டின பிறகு என்ன செய்யறாது? புத்தி வராதாங்க, பெரிய வேதனை. அல்லேலூயா. மாட்டின பிறகாவது கையை தூக்கிட்டு ஐயோ 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 என்ன காப்பாதுங்கன்னு சத்தம் ஒன்றும் இல்லை. ஒரு அல்ல பார்க்கலாம். மாட்டின பிறகும் சத்தம் போடாது. அல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் தேவனை குறித்தும் தேவனை குறித்து அறிகிற அறிவை குறித்தும் அவர் போதிக்கிற வழிகளை குறித்தும் பாருங்க, கேட்க, அதன்படி நடக்க அறிவில்லாததுனால தொய்ந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன வந்தது? சிறையிருப்பு. வெளியே வர முடியல. அல்லேலூயா. பட்டினி, தண்ணி கூட கிடைக்காத தாகம். நான் ஒரு 2 நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி அலைவாங்க. திரும்ப பார்த்துருக்கலாமா? உதட்டோடு என்ன செய்யலாம்? சில ஆளுக்கு ஒட்டும், நாக்கெல்லாம் வறண்டு கிடக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி பல விதங்களில் வறண்டு கிடக்கிற தேவஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. தொய்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. தட்டி எழுப்புனாலும் நினைச்ச மாட்டேங்கிறாங்க, எழும்ப மாட்டேங்கிறாங்க. தூக்கி நிப்பாட்டாலும் பொத்துன்னு கீழே விழுதாங்க. அல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை இருந்தால் நாங்கள் அவங்கள எழுப்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் உங்களை எழுப்ப முடியும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏசாயா காலத்தில் தேவ ஜனங்கள் தொய்ந்து போனார்கள். காரணம், தேவனை குறித்து அறிவில்லை. அல்லேலூயா. தாவீது தொய்ந்து போனதற்கு காரணம், சத்துருக்கள் அவன் கால்களுக்கு வலையை, கண்ணியை விரித்தார்கள். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்கள் குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது
அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். ஏதோ சொல்லுது, இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரும். அல்லேலூயா. மிருக ஜீவன் எல்லாம் விட்டுருவோம். அல்லேலூயா. மனுஷனை பத்தி பேசுவோம். அல்லேலூயா. தேசத்துல குடியிருக்கிற அனைவரும் தோய்ந்து சோர்ந்து போவார்கள். என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள். அல்லேலூயா. தெளிவா அப்படி படிக்கணும். அல்லேலூயா. டெய்லி புலம்பல், சோர்ந்து போகிறார்கள். யாரு? தேவ ஜனங்கள், தேசத்தில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களும். அல்லேலூயா. ஏன் ஓசியா தீர்க்கதரிசன காலத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தொய்வு, ஒரு சோர்வு? அந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழி சேருகிறது. அல்லேலூயா. பழியோட பழின்னு செய்து சேருதிய பொய் ஆணை. முதல்ல என்னது? பொய்யான என்னது? கள்ள சத்தியம்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு விளக்கணும் அப்படி கள்ள சத்தியம் சக்கரை பொங்கலும்பாங்கல்ல, அப்படிலாம் சொல்லிட்டு கள்ள சத்தியம் பண்ணுறது. அல்லேலூயா. பொய்யானை சத்தியமாக நான் தந்துடுவேன். அல்லேலூயா. சத்தியமாக நான் வந்துடுவேன். அல்லேலூயா. இது உறுதி, பொய்யை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துறது. அல்லேலூயா. அடுத்தால என்ன சொல்லியிருக்கு? இது சாதாரணமாக சொல்கிறது, போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது. அல்லேலூயா. நான் இப்போ வந்துடுவேன், வீட்டு போய்ட்டு இப்போ வந்துடுவேன். அல்லேலூயா. நான் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துடுவேன், நான் சாயந்தரம் வந்துடுவேன், நான் அந்த ஆளை பார்த்துட்டு இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அல்லேலூயா. 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் இப்போ பஜாரில் தான் இருக்கேன், நான் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எங்கேயா இருக்கிறது? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமான பொய்யை சொல்கிறது. பொய் சொல்லாதம்மா தம்பி, பொய் சொல்லாதப்பா. இல்லை சத்தியமாக நான் வந்துடுவேன். இதுக்கு பேர் என்னது? பொய் ஆணை. பொய்யை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆணை. அல்லேலூயா. அடுத்தால என்னது? பொய் சொல்கிறது. அடுத்தால கொலை செய்கிறது. அல்லேலூயா. அடுத்தால திருடுறது. அடுத்தால விபச்சாரம். அடுத்தால எல்லாத்துலேயும் மிஞ்சி போகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன சொன்னாலும் கேட்காம அளவுக்கு மீறி, கரெக்டாக அளவுக்கு மீறி நடக்கிறது. அல்லேலூயா. என்ன யாரும் என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. அல்லேலூயா. திருத்த முடியாதுன்னா நாக்கு இப்படி தான் கிடக்கும், தொங்க போட்டுக்கிட்டு வறண்டு தான் கிடக்கும். அல்லேலூயா. தோய்ந்து தான் போகணும், புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும், பட்னி தான் உங்களுக்கு கிடைக்கும், சிறைப்பட்டே கிடைப்பீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பொய்யானையிட்டு பொய் சொல்லி திருடி விபச்சாரம் பண்ணி வாழ்கிற தேவஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோர்ந்து போகக்கூடிய அளவில் புலம்பல் நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. தொய்ந்து போவீர்கள். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, எதனால தொய்ந்து போறாங்களா? வாசிங்க பார்க்கலாம். இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை, யோனா தீர்க்கதரிசியினுடைய ஒரு வாழ்க்கை. 2ஆம் அதிகாரம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோனா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமா என்னிலே தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. யாரு? சத்தமா சொல்லுங்களேன். யோனா தீர்க்கதரிசி. முதல்ல யாரு? தாவீது ராஜா. 2வது யாரு? ஏசாயா காலத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்கள். 3வதாக யாரு? ஓசியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்கள். 4வது யாரு? யோனா ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்களாவது ஒரு விசுவாசி, நானாவது சாதாரண ஒரு ஊழியக்காரன். யோனா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த வசனத்தை மறுபடியும் வாசியமா. யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. யோனாவுடைய ஆத்துமா என்ன செஞ்சுட்டு? தொய்ந்து போயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன் சோர்ந்து போச்சு? வாசியம் பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. யோனா எங்க இருக்காரு இப்போ? சத்தமா சொல்லுங்கம்மா. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நாம எந்த வயிற்றுக்குள்ள இருந்தோம்? தாயின் வயிற்றுக்குள்ள இருந்தோம். அல்லேலூயா. நாம எந்த வயிற்றுக்குள்ள இருந்தோம்? தாயின் வயிற்றுக்குள்ள இருந்தோம். யோனா எந்த வயிற்றுக்குள்ள இருந்தாரு? மீனுக்கு வயிற்றுக்குள்ள போய் இருக்காரு. அல்லேலூயா. ஏன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள போனாரு? ஆண்டவர் ஒரு இடத்திற்கு போக சொன்னா அந்த இடத்துக்கு போகாம வேறொரு இடத்துக்கு போனதுனால அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி தேவன் யோனாவை கடலுக்குள்ளே தூக்கி போடக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த கடல்லையும் அவனை அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய திமிங்கலத்தை உருவாக்கி அதனுடைய வயிற்றுக்குள்ளே என்ன செஞ்சிருந்தாரு? பாதுகாப்பாக வச்சிருந்தாரு. அல்லேலூயா. திமிங்கலம் எப்படி போகும் கடல்ல? நம்ம குதிப்பு மீன் சாலை மீன் மாதிரிலாம் இல்லை. அல்லேலூயா. ஏற்கனவே திமிங்கலத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். திமிங்கலத்தினுடைய வாயில 50 பேர் படுக்கலாமா? வாய்னா என்னன்னு தெரியுமாமா? வாய் தெரியுமா தெரியாதா? திமிங்கலத்துக்கு வாயினா என்னது? வாய் எங்கே இருக்கும்? முதுகில் இருக்குமா? வயிற்றுக்குள்ள இருக்குமா? எங்கே இருக்குமா? வாய் எங்கே இருக்கும்? முன்னாடி இருக்கும். இப்படி இருக்கும். இந்த சைஸில் சரிதானா? இப்படி திறக்கும். இப்படி திறந்தா இந்த திறக்கிற இடம் இருக்குல்ல, 50 பேரை அள்ளி போட்டால் படுத்துக்கலாம். அல்லேலூயா. வாயே இப்படி இருந்துச்சுன்னா எத்தனை பெரிய நீளத்துக்கு இருக்குது? இந்த சபையை விட பெரிய நீளத்துக்குலாம் இருக்குது. அல்லேலூயா. நீளம் அவ்வளவு தண்டியோட. அப்போ யோனா உள்ளே போனோம்னா, இல்லை அழகாக வரத வார்த்தை, யோனா போனோம்னா எப்படி இருக்கும்? யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்கும்? அப்படி சர்க்கஸ் பண்ணி அப்படி போவோம். அல்லேலூயா. மீன் சர்க்கஸ் பண்ணும்போது யோனா உள்ள கடந்து என்ன செய்வார்? பல்ட்டி அடிப்பார், உருளுவார், மேலே எங்கேயும் சர்க்கஸில் போன மாதிரி என்ன செய்வார்? போயிட்டு வருவார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கடல் பாசியெல்லாம் என் தலையணை செஞ்சுட்டு சுற்றிட்டு. அந்த வசனத்தை வாசியமா? எத்தனை வசனம்? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நெருக்கியது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மயிரெல்லாம் சுத்திக்கிட்டு கடல் பாசி ஒரே அடியில் முழுங்கிட்டு போயிட்டு உள்ள. அல்லேலூயா. நல்ல வேலை சவச்சிக்க வச்சு திங்கிற வேலை விஷயம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏன்னா கடவுள் உத்தரவு கொடுத்ததில்ல, நீ சபைக்க கூடாது, அப்படியே அவனை என்ன செஞ்சிடணும்? முழுங்கிடணும். அல்லேலூயா. அதுக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம முழுங்கினா தான் தொண்டையில் என்ன செஞ்சுக்கிடும்? சில சமயம் சீக்கிக்கிடும், சிரசில் அடிச்சிடும். அதுக்கு ஒன்றும் செய்யாது. உள்ளே முழுங்கி சுற்றிக்கிட்டே வாரான். அல்லேலூயா. அப்படிதான் யோசிக்கான், நினச்சி பார்க்கான். இப்படி கடந்து மீனுக்குள்ளே கடந்து நீ யார் வந்துங்க காப்பாற்ற முடியும்? வெளியே கிடந்தாலாவது 4 பேர் போய் காப்பாற்றுவான், கையை தூக்கினா போய் காப்பாற்றுவான். யார் திமிங்கலத்துக்குள்ளே இவனை போய் காப்பாற்ற முடியும்? இவன் திமிங்கலத்துக்குள்ளே இருக்கான்னு யாருக்கு தெரியும்? மாலுமிங்கெல்லாம் தூக்கி கடல் தூக்கி போட்டு செத்துட்டான்னு போயிட்டான். அல்லேலூயா. நம்மளே நிறைய பேர் செத்தான், இவன் செத்தான்னு தூக்கி எங்கே போட்டாச்சு? ரோட்டில் தெருவிலெல்லாம் போட்டாச்சு. அல்லேலூயா. பிள்ளைகள் போட்டாச்சு, பெற்றோர்கள் போட்டாச்சு, விசுவாசிகள் போட்டாச்சு, ஊழியக்காரன் போட்டாச்சு, புருஷன் போட்டாச்சு, பொண்டாட்டி போட்டாச்சு, எல்லாருமே ஆளாளுக்கு போட்டாச்சு. வேலை சும்மா பார்க்கலாம். ஆனால் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? எங்கே இருக்கோம்? மீன் வயிற்றுல. சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். மீன் வயிற்றுக்குள்ளே கிடக்க இப்போம் தொய்ந்து போன நீங்கள் எங்கே இருக்கீங்க? மீன் வயிற்றுக்குள்ளே கிடக்கீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு அத்தையோ மாமியோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ பாஸ்டரோ யாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஏன்னா நீங்கள் எங்கே கிடக்கீங்கன்னு யாருக்கும் பக்கத்தில் கிடந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்க? கண்ணு தெரிய மாட்டேங்க. அல்லேலூயா. எவ்வளோ மோசமான வாழ்க்கை இது பாருங்க. காப்பாற்ற முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியாமல் போயிடுது. இவனை காப்பாற்றுக்கு சான்ஸே இல்லை. அல்லேலூயா. எங்கே போய் தேட, எந்த ஊரில் போய் தேட சான்ஸே கிடையாது. தொய்ந்து போய் சோர்ந்து போய்ங்கிறந்தான் மீன் வயிற்றுக்குள்ளே. ஏன் தெரியுமா? தேவன் ஒரு இடத்துக்கு போனால் இவன் எங்கே போகிறான்? இன்னொரு இடத்துக்கு போகிறான். நம்ம வாழ்க்கையில் நல்லா படிச்சுக்கணும். தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும்.
அதை மீறி ஒரு பாயிண்ட் கூட்டி செஞ்சேன், ஒரு பாயிண்ட் குறைச்சி செஞ்சேன்னா தேவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அல்லேலூயா. இதை செஞ்சால் நம்ம தேவன் பாராட்டுவார்னு நீ 10 பாயிண்ட் மட்டும் செய்ய அப்படின்னா, நீங்கள் 25 பாயிண்ட் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், ஒன்று நான் 10 பாயிண்ட் தானே செய்ய சொன்னேன், 10% தானே எவனை செய்ய சொன்னேன், ஒன்று யார் 25% செய்ய சொன்னா? எதுக்கு இந்த அதிக பிரசங்கி தரோம்? அல்லேலூயா. ஒன்று நான் இந்த 2 வார்த்தை தானே பேச சொன்னேன், 2 வார்த்தை தானே பேச சொன்னேன், நீ எதுக்கு 3 வார்த்தை பேசுனேன்? கேட்பாரா கேட்க மாட்டாருங்க. ஒன்று நான் எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என்ன செய்த எண்ணுற அப்படின்னு அவர் வருத்தப்படுவார். இவர் கப்பல் ஏறி அப்படியே போகலான்னு பார்த்தாரு, கப்பல் என்ன செஞ்சுட்டு இடையிலேயே குடங்கிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கி கடலில் போட்டாச்சு, இப்போ மீன் வைத்தோடு கடந்து சோர்ந்து போய் கிடக்கறியா கீழ்ப்படியாமல் போனதுனால. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறதுனால தான் யோனா மீன் வைத்துக்குள்ளே கடந்து சுற்றி சுற்றி உருண்டு பிறண்டு வந்தது போல் இந்த உலகத்தில் வெளியே வர முடியாமல், யாரும் நம்ம பார்க்க முடியாமல், யாரும் பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியாமல் இந்த திமிங்கலத்துக்குள்ளே யோனா உருண்டு தொய்ந்து போனது போல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தொய்ந்து போயிருக்கிறோம். அது காரணம் கீழ்ப்படியாமல். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இயேசுவே ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, யாருங்க? இயேசு ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்களை எல்லாம் பார்க்குறாரு. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், எப்படி போனவங்களா? தொய்ந்து போனவர்களாக சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால். அல்லேலூயா. இயேசுநாதர் அப்படி பார்க்காரு ஜனங்கள் எல்லாம். இயேசுநாதர் பின்னால் ஏகப்பட்ட கூட்டம் போகுது. அல்லேலூயா. எவ்வளோ கூட்டம் போகுது? ஏகப்பட்ட கூட்டம் போகுது. அல்லேலூயா. இந்த கூட்டம்லாம் எதுக்கு போகுது? அப்பம் தருவாரா, மீன் தருவாரா, ஏதாவது தருவாரான்ட்டு போகுது. அல்லேலூயா. நமக்கு விளங்குபடி சொல்ல போனால் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். திங்கிறதுக்காக போகுது. அல்லேலூயா. தீவனத்துக்காக போகுது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உணவையே பல பிரிவாக பிரிச்சிருக்கான். நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவை திருடி தின்னா அதுக்கு பேர் என்னது? தீவனம். சொல்லுங்க பார்க்கலாம். திருடி தின்னா தீவனம். கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு தராங்கன்னு வச்சுக்கிடுவோம், உணவு தராங்க, கூப்பிட்டு சாப்பாடு தராங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? விருந்து. கூப்பிட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் விருந்து. உழைச்சி தின்னாதான் அதுக்கு பேர் உணவு. அல்லேலூயா. கேட்டு தின்னா புரியுதா? திருடி தின்னதுக்கு பேர் தீவனம், கூப்பிட்டு தருவதுக்கு பேர் விருந்து. கேட்டு தின்னா பிச்சை, உழைச்சி தின்னா உணவு. சத்தம் மனுஷங்க பார்க்கலாம். அப்போ நிறைய கூட்டம் எதுக்கு தான் போகுது? சாப்பாடுக்கு தான் போகுது. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் அவங்கள உழைக்காமையே சோத்தை கொடுத்து துணியை கொடுத்து உருப்படாமல் ஆக்கியாச்சு. அல்லேலூயா. நாம் அப்படி செய்கிறதே இல்லை. ஒரு விஷயங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் உழைச்சி சாப்பிடக்கூடிய, உணவு சாப்பிடக்கூடிய தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால் அவங்க ஆண்டவர் பின்னால் எத்தனை தடவை போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? தொய்ந்து போய் சோர்ந்து போயிருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளில் உள்ள விசுவாசிகளை பாருங்கள், எப்படி இருக்கு? தொய்ந்து போய் சோர்ந்து போயிருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக அவர்கள் இருக்க கண்டார். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாமையா இருந்தான்? நிறைய மேய்ப்பன் இருந்தான். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? தொய்ந்து போய். மேய்ப்பன் இல்லைன்னா அங்கே என்ன நடக்கும்?
சரியாக அந்த ஜனங்களை சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. அல்லேலூயா. நீங்களே சோர்ந்து போயிருந்தால் வெளியே போய் மற்ற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? உங்களை விட எப்படிங்க இருப்பாங்க? உங்களை விட சோர்ந்தாங்க போயிருப்பாங்க. நான் அடித்து சொல்வேன். அல்லேலூயா. நீங்களே சோர்ந்து போயிருந்தால் நிறைய சபை விசுவாசிகளோடு ஒப்பிட்டு பாருங்க. வசதியாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், உயர்ந்த இடத்துல உயரமான இடத்துல இருக்கலாம், மனம் எப்படி இருக்கும்? பயந்து அடிச்சுக்கிட்டு தொய்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அவங்ககிட்ட நல்ல பேசுனாங்கன்னா உண்மைன்னு செஞ்சிடும், வெளியே வந்துடும். அதுக்காகவே நம்மக்கிட்ட பாதி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் எப்படி இருப்போம்? அவனுடைய வசனத்தினால பலனுள்ளவளாக இருப்போம். கரணத்தை கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், மந்தையை வழி நடத்துவதற்கு சரியான மேய்ப்பன் கிடையாது, சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்கு சரியான தேவ மனிதன் கிடையாது. தடவி 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 கொடுத்து படுக்க போட்டுருவோம். அல்லேலூயா. நாம் தட்டி கொடுத்து என்ன செய்வோம்? எழுப்பி விடுவோம். ஒரு அலையில் சொல்லுங்க. ஆமாம், அப்படி எழுப்பி விட்டுட்டு நிறைய ஆத்துமங்கள் எப்படி இருக்குது? நல்லதாக இருக்குது. ஒரு அலைச்சுங்க பார்க்கலாம். ஒன்று மட்டும் தெரியும், நம்ம ஊழியத்தில் இருந்து இன்னொரு ஊழியத்தில் போய் அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அவங்க இருதயத்தில் ஒன்று மட்டும் தெரியும், நம்ம நல்ல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சபையிலிருந்து சத்தியம் இல்லாத ஒரு சபைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம் என்பது அவர்கள் மனசாட்சிக்கே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, எவ்வளவு தான் நீ போனாலும் என் சத்தியத்துக்கு கேட்டு நீ வரலன்னா நீ எப்படி தான் இருப்ப? சோர்ந்து போய் தான் இருப்ப, தொய்ந்து போய் தான் இருப்ப. அல்லேலூயா. இவ்வளவு சோர்வு தினந்தோறும் தேவஜனங்களுக்கு என்ன செஞ்சது, வந்தது. யார் சோர்ந்து போனால்? முதல்ல தாவீது. ஏன்? அவன் கால்களுக்கு சத்துருக்கள் விரித்த வலையும் கண்ணியும். அல்லேலூயா. ரெண்டாவது யார் சோர்ந்து போனா? தேவஜனங்கள். ஏன்? தேவனை குறித்து அறிவில்லாமல், தேவனுடைய சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் இருந்ததினால தாகத்தாலும் பட்டினியாலும் சிறைப்பட்டு வாடினார்கள். மூன்றாவதாக யார் சோர்ந்து போனா? ஓசியா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த தேவஜனங்கள். ஏன் சோர்ந்து போனாங்க? பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, திருடி, விபச்சாரம் பண்ணி, துணிகரமாக மிஞ்சி அதிலிருந்து மனமாற்றம் இல்லாமல் தொடர்ந்து அதே வாழ்ந்ததுனால. அல்லேலூயா. அடுத்தால யார் சோர்ந்து போனா? யோனா. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படியாம தெனாவட்டா போனதுனால. அல்லேலூயா. அடுத்தால யார் சோர்ந்து போனா? தேவனை பின்பற்றுகிற கூட்டம், இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் சரியான மேய்ப்பனை அடையாளம் கண்டு கொள்ளாததினால சோர்ந்து போய் இருந்தார்கள் என்று சொல்லி இயேசுவை அதை கண்டு அவர்கள் மேல் என்ன செஞ்சாரு? மனதுருகினார். அல்லேலூயா. ஆனால் சத்தியம் இல்லாமல் தோய்ந்து போயிருக்கிற ஜனங்களை கண்டு நம்ம என்ன செய்யணும்? மனதுருகி பேசணும். அல்லேலூயா. பட்டயத்தை உருவி என்ன செய்யக்கூடாது? குத்தவே கூடாது, பேசவும் கூடாது. அல்லேலூயா. சத்தியம் தெரியாத அப்ராணிகள், அல்லேலூயா, பேதைகள், நெடுக போய் தண்டிக்கப்படுகிறவர்கள். ஆனால் காலப்போக்கில் தேவன் அவர்கள் என்ன செய்வார்? நம்மோட அவரோட இணைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய காரணங்களினாலே தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள் அனுதினம் என்ன செஞ்சாங்க? தொய்ந்து போய்கொண்டே இருந்தார்கள், சோர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையும் அனுதினமும் சோர்ந்து போகிற, தொய்ந்து போகிற ஒரு நிலைமையாக இருக்குமானால் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று தேவன் தம்முடைய புஸ்தகத்தில், தம்முடைய சத்தியமான வேத புஸ்தகத்தில் நிறைய ஆலோசனைகள் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்று தாங்க மருந்து. அல்லேலூயா. சுகர்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா லட்சக்கணக்கில் டாக்டருக்கு லட்சக்கணக்கில் மருந்து. அல்லேலூயா. அதை படிக்கும்னாலே சுகர் யார் என்ன செஞ்சிருவான்? போய் சேர்ந்துருவான். அல்லேலூயா. வயிற்று வலி அப்படின்னு கூகுளில் தட்டினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் டாக்டர், ஆயிரக்கணக்கில் மருந்து. அதை படிக்க முடியும்னாலே வயிறே வெடிச்சு செஞ்சிருவான், போய் சேர்ந்துருவான். இப்படி நிறைய இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் தருடைய ஆலோசனைகள் மேன்மையான ஆலோசனைகள். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் பொருத்தமானது, தலைமுறையாக நிற்கக்கூடியது, செல்லுபடி ஆகக்கூடியது. அது எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அனுதினமும் தொய்ந்து போகிற, சோர்ந்து போகிற அந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு சில ஆலோசனைகளை சொல்லுவார். அல்லேலூயா.
காதில் நல்லா ஊதுவார், நல்லா ஓதுவார். அல்லேலூயா. ஆனால் 2 காது இருக்கிறதுனால வலது காதில் கேட்டு இடது காது வழி என்ன செஞ்சிருவோம்? தள்ளிடுவோம். நம்ம அப்படி தள்ளணும்னா இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படி தான் இருக்கணும்? சோர்ந்து போய் தான் இருக்கணும். அல்லேலூயா. அவன் அனுதினமும் இந்த சோர்ந்து போகிற அந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம அனுதினமும் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அல்லேலூயா. முதல்ல எப்பவும் செய்ய வேண்டிய ஆலோசனை? தினந்தோறும் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அடுத்தால நாள்தோறும் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அடுத்தால நாடோறும் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அடுத்தால நித்தம் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். இன்றைக்கு என்ன ஆலோசனை? சகோதரி போய் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆலோசனை? அனுதினமும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன். அனுதினமும் செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அனுதினமும் நம்ம செய்யணுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அனுதினமும் நம்ம செய்ய வேண்டிய ஆலோசனைகள் செய்யணும். என்ன ஆலோசனை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அனுதினமும் தொய்ந்து போகிற சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்த, கற்றுக்கொண்ட, கீழ்ப்படிந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. சத்தமா சொல்லுங்க. தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அனுதினமும் தொய்ந்து போன சோர்ந்து போன சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானால் அனுதினமும் தேவாலயத்தில் ஒருமனப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? கூடி வரணும். எப்பமெல்லாம் வரணுமா? அனுதினமும் வரணும். எப்படி வரணும்? கோபத்தோட, வருத்தத்தோட, எரிச்சலோட, ஒரு சஞ்சலத்தோட என்ன செய்யக்கூடாது? வாஞ்சியோட வரணும். ஒரு மனதோடு வரணும். இன்னைக்கு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க. நம்ம போய் ஜோம் பண்ணிட்டு வருவோம், கொஞ்சம் உட்காந்து தேவ பிள்ளைகளாக பேசிட்டு வருவோம். அப்படி சொல்லி ஒரு மனமாக வரணும். அல்லேலூயா. அவன் ஒருத்தன் வருவான், இவ ஒருத்தி வருவா, சவன் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து இதுக்கு அல்லேலூயா அப்படின்னு நினச்சிடக்கூடாது, வரக்கூடாது. இந்த செவையில் 5 பேர் தானே இருக்கான், நான் 5000 பேர் இருப்பான்னு நினச்சேன், இந்த 5 பேர் கூட்டத்தில் போய் இருந்ததுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சொல்லுங்கங்க, வரக்கூடாது. எப்படி வரணும்? தேவாலயத்தில் தேவ பிள்ளைகளோடு யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, ஒருமனப்பட்ட தேவ பிள்ளைகளாக என்ன செய்யணுமா? டெய்லி கூடி வரணுமாங்க. அல்லேலூயா. டெய்லி கூடி வருவதற்கு எல்லாருக்கும் என்ன செய்யாது? முடியாது. அல்லேலூயா. வேலைகள் இருக்கும், தொழில்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் முடியாது. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் கூடி வர முடிந்தவர்கள் டெய்லி கூடி ஜெபிப்பது என்ன இல்லை, தவறு இல்லை. டெய்லி காத்தடிச்ச பலூன் மாதிரி உங்க ஆத்துமான செய்யும், அப்படி பலப்படும். அல்லேலூயா. டெய்லி வர முடியலையா? ஒரு 5 நாள் வந்துடுவேன், 5 நாள் வர முடியல, ஒரு 4 நாள் வந்துடுவேன், 4 நாள் வர முடியல, ஒரு 3 நாள் வந்துடுவேன். அப்படியாகிலும் நாம் கூடி ஒருமனமாக தேவாலயத்தில் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சோர்வெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லேலூயா. தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி. அன்றைக்கு டெய்லி கூடி வந்தாங்கன்னா வேலை இல்லாமல் இல்லை, சோலி தொழில் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் வேலை தொழில் இருக்குது. மாலை நேரங்களில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள் கூடி கூடி டெய்லி செய்து ஜெபிக்கிறது. 4 நாள் கூடி ஜெபிக்கிறார்கள், 3 நாள் கூடி ஜெபிக்கிறார்கள். நம்ம விசுவாசிகள் 3 நாள் கூடி ஜெபிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. வர வர இந்த கூட்டம் கூடணும், நானும் என்ன செய்யணும்?
கூடணும் டைமை நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது வேதம் சொல்கிறது நீங்களும் உற்சாகமாக வளருவீர்கள், அநேகரை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை தேவன் மாற்றுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, உங்கள் கூட கலந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நாம முதல்ல சாப்பிட்டா தானே படுத்து கிடக்கணும் தூக்கி விட முடியும். அல்லேலூயா. நான் அவன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அவன் வந்தால் தான் நான் வருவேன்னா நாமளும் எழுப்ப முடியாது, அவனையும் எழுப்பிட முடியாது. அல்லேலூயா. முதல்ல சாப்பாடு சபையில் தேவாலயத்தில் ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். வந்து சாப்பிட வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. அல்லேலூயா. அப்படி வந்து டெய்லி 5 நாள் 6 நாள் 4 நாள் 3 நாள் நீங்கள் கூடி வந்தால் உங்கள் தொய்வு சோர்வல் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, ஒருமனப்பட விடவே மாட்டான். யார்? சாத்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளோடு கூடி வருவதற்கு ஒருமன கேடுகளை உண்டாக்குகிறவர் யாராக இருந்தாலும் சரிதான். கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ விசுவாசியோ ஊழியக்காரனோ எதுவாக இருந்தாலும் ஒருமனப்படுவதற்கு இடரலாக யார் இருந்தாலும் அங்கே யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நிறைய பேரை பார்த்துருக்குறேன், இந்த நல்ல விஷயத்துக்குலாம் என்ன செய்கிறதில்ல, ஒருமனப்படுறதே இல்லை. அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு, சடங்கு வீட்டுக்கு, ஊர் சுத்தத்திற்கு, உலகம் சுத்தத்துக்கு, வம்பு பேசுறதுக்கு, வாய் பேசுறதுக்கு, பாருங்கள் ஓட்டலில் அலையிறதுக்கு எல்லாம் ஒருமனமாக இருக்கும். அல்லேலூயா. தேவாலயத்தில் அனுதினமும் வந்து கூடணும்னா எப்படி இருக்கும், என்னமோ எட்டிக்காய் தின்ன மாதிரி யோசிப்பாங்க. அப்படி எட்டிக்காய் தின்ன மாதிரி யோசிச்சாலே உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடுமா, எட்டிக்காயாக மாறிடும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஒருமனப்பட்டவர்களாக அனுதினமும் தேவாலயத்தில் கூடி வந்து என்ன செஞ்சாங்களா? வசனத்தில் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று எங்க போனாங்க? வீடுகள் தோறும். எங்க போனாங்க சொல்ல பார்க்கலாம். வீடுகள் தோறும் அப்பம் பெற்றுனா, அப்பம் பிட்டு அப்படிங்கிறது வந்து அந்த திருவிருந்து ஆராதனை குறிப்பிட்ட வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அன்னைக்கு சபைகளில் பெரிய ஒரு நெருக்கம் இருந்ததுனால விசுவாசிகள் வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க, கூடி செபிச்சாங்க. திருவிருந்தே அங்கே தான் நடந்தது. அல்லேலூயா. ஜெப வீடாக நடந்தது. இப்போ சபைகள் நிறைய வந்துட்டு அதனால் அங்கே நடக்கு. ஜெப வீடுகளில் தான் செஞ்சது, திருவிருந்தெல்லாம் செஞ்சது நடந்தது. ஆரம்பத்தில் வீட்டில் தானே எல்லாமே நடக்கு. அல்லேலூயா. வசதி வந்த பிறகு தானே தேவாலயத்துக்கு வராங்க. ஒரு அறிவு செஞ்சலாம். அப்போ வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அடுத்தால மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் போஜனம் பண்ணாங்க. திருவிருந்து ஆராதனை ஒரு பக்கம் நடக்கு, இன்னொன்று என்னது, போஜனம் சாப்பாடு. கூடி பேசி முடிஞ்ச உடனே ஒரு காஃபி, ஒரு பிஸ்கட்டு, ஒரு முட்டை பப்ஸு, ஒரு காரச்சு, ஒரு மிக்சரு, ஒரு போண்டா, ஒரு பெசல் தோசை, ஒரு பூரி. எங்களுக்கும் தந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் தந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே கபடமான இருதயம்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இப்படி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் சாப்பிட தானே ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சுத்தமான இருதயத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்கிறது விசுவாசிகள் வீடுகள் தோறும் சபை ஆராதனை நடத்தினது மட்டுமில்லை, கூடி கூடி விருந்துண்டு சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அது எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. ஒரு காபி போட்டு கொடுங்கன்னா எப்படி இருக்கு, சங்கடமாக இருக்கு. அல்லேலூயா. பால் இல்லை, பால் இல்லைன்னு என்ன, ஒரு கடுங்காப்பி போடுங்களேன், தூள் இல்லை. உங்கள் ஆசீர்வாதம் தூள் இல்லாமல் பால் இல்லாமல் இருந்தால் வெந்நீர் தான் குடிக்கணும். அல்லேலூயா. வெந்நியும் குடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் யார், ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால் விசுவாசிகள் கூடும் பொழுது ஒருத்தர் இப்படி ஐக்கியமான செய்து கொள்ளுங்கள், இருந்து கொள்ளுங்கள். நிறைய சபையில் சோத்தை போட்டு ஆட்கள் என்ன செய்கிறான், சோத்துக்காகவே போகுது, சாப்பாட்டுக்காகவே போகிற கூட்டம். அதெல்லாம் வேதத்தில் நிறைய சரியில்லாத கூட்டம்னு எழுதியிருக்குமா, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு மனதோடு என்ன செஞ்சாங்க, போஜனம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுப்பதற்கு ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. கொடுக்கணும்னா என்ன வேணும், ஒரு மனம் வேணுங்க. நம்ம காபி போட்டு இவனுக்கு கொடுக்கணுமா, இவளுக்கு கொடுக்கணுமா, நம்ம இவனுக்கு மிச்சர் வாங்கி கொடுக்கணுமா, இவளுக்கு போட்டா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம ஒன்றுமே நினைச்ச முடியாது, திங்க முடியாது. அல்லேலூயா. அதனால் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் கூடி வாருங்கள். ஒருமனப்பட்டவர்களாக ஒருவருக்கொருவர் விருந்து உபசரணையோடு நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிடும்,
எல்லா சோர்வுகள் தொய்வுகள் எல்லாம் மாறிடும். நல்ல விஷயத்தில் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். நல்ல சொல்லுங்க. தப்பான விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? ஒருமனப்படவே, யார் சொன்னாலும் ஒருமனப்படக்கூடாது. தப்பான விஷயத்திற்கு ஒருமனப்பட்ட ஒரு ஆளை கொஞ்சம் பாருங்க, பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கல்லிலியோ என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. பவுல் தேவனுடைய மனிதன், தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணவன். அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அல்லேலூயா. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி அண்ணன் தம்பி யாராகிலும் ஒருவர் ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி ஒருமனப்பட்டா நீங்கள் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? கைகோர்த்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த ஒரு ஆளை குறித்து வேதம் சொல்லுது, அனனியா சப்ராள் ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து தவறான ஒருமனப்பட்டாங்க. ஏமாற்றுவதற்கு, பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி. அல்லேலூயா. தவறான விஷயத்தில் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், தேவனுடைய ஊழிய விசுவாசியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் நினைச்சக்கூடாது, ஒருமனப்படவே கூடாது. அப்படி ஒருமனப்படும் பொழுது வாழ்க்கையில் தாகமும் சிறையிருப்பும் பட்டினியும் கண்ணிகளும் பலவிதமான பாருங்கள் நெருக்கங்களும் நம்ம என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும். அதனால் இதெல்லாம் உங்களை விட்டு மாறணும்னா வேதம் சொல்லுகிற நல்ல விதத்தில் ஒருமனப்படுங்க. அல்லேலூயா. இப்போது நீங்கள் ஒருமனப்பட வேண்டிய ஒரே காரியம், தேவாலயத்தில் 6 நாளோ 5 நாளோ 4 நாளோ 3 நாளோ 2 நாள் எப்படி வந்துடுவோம்? என்ன செய்யுங்க? கூடி வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கூடி வரும்போது தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேவன் உங்களை பலப்படுத்தும்போது உங்கள் பலத்தை கண்டு அநேகர் உங்கள் பின்னால் வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதனால் அனுதினமும் சோர்ந்து போகிற அந்த நிலைமை மாற வேண்டுமானால் நீங்கள் எல்லாரும் அனுதினமும் தேவாலயத்தில் கூடி வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஜெபியுங்கள். ஒருவருக்கொருவர் விருந்து உபசனங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சோர்வையெல்லாம் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். அல்லேலூயா. எல்லாரும் எளிமையாக பார்க்கலாம். கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம்.